இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலினாமியல். ஓகே, ஸோ இது வந்து கிளாஸ் 10ஓட செகண்ட் சாப்டர். கிளியர் சில்ட்ரன்? ஸோ இப்போது இந்த பாலினாமியல் அப்படின்றது அல்ஜிப்ரா கீழே தான் வரும். ஓகே, ஸோ நீங்கள் அல்ஜிப்ரா பற்றின பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா? நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அது போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கேட்டகரி இதுக்கெலாம் முன்னாடி பாலினாமியல்னால் என்ன? ஓகே, ஸோ நம்ம எல்லா அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷனுமே நம்ம பாலினாமியல் தான் சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன், ஆல் த அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் we will call it as பாலினாமியல். ஓகே, ஸோ எப்படி வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிகிரி வச்சு தான் கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ டிகிரி வச்சு கேட்டகரைஸ் பண்ணுறப்போ முதல்ல உங்களுக்கு டிகிரினா என்னன்னு தெரியணும். கரெக்டாக? டிகிரின்றது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதுறீங்கன்னா அதோட ஹையஸ்ட் பவர் தான் நம்ம டிகிரின்னு சொல்லுவோம். ஓகே, எதை வந்து நம்ம டிகிரின்னு சொல்லுவோம்? ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷனில் எது வந்து ஹையஸ்ட் பவரோ. ஓகே, இப்போ நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் 4x to the power 4 + 3x square + 2x + 7 அப்படின்னா இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷனில் ஹையஸ்ட் பவர் என்ன? 4. ஸோ டிகிரி ஆஃப் திஸ் பாலினாமியல் இஸ் நத்திங் பட் 4. ஓகே சில்ட்ரன், இந்த மாதிரி தான் நம்ம டிகிரினா என்ன அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ லீனியர் பாலினாமியல் அப்படின்னா என்ன? லீனியர் பாலினாமியல் அப்படின்னா if the highest degree of the polynomial is 1. Okay, now say for example 3x plus 7. இப்போ இதில் highest degree என்ன? 1 தான். கரெக்டா? ஸோ இதை தான் வந்து நம்ம லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுவே வந்து 3x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? குவாட்ராட்டிக் பாலினாமியல் சொல்லுவோம். ஏன்னா ஹையஸ்ட் டிகிரி என்னது? இங்கே 2. கரெக்டா? ஸோ இதை வந்து நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியூபிக் பாலினாமியல். ஆப்வியஸ்லி கியூபிக் பாலினாமியல்னால் என்ன இருக்கும்? ஹையஸ்ட் பவர் வந்து 3ஆக இருக்கும். தட் இஸ் 3x கியூப் ப்ளஸ் 7x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 9. ஓகே, ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதுகிறப்போ we will call this as a cubic polynomial. ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் பாலினாமியலோட டைப்ஸ். ஓகே, எதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம டைப்ஸ் கேட்டகரைஸ் பண்ணுறோம்? டிகிரி வச்சு. ஓகே, கிளியர் சில்ட்ரன்? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த p of x அப்படின்றது என்ன? ஓகே, இப்போது ரொம்ப சிம்பிள் சில்ட்ரன். நம்ம ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன் எழுதுகிறோம் இல்லையா? சே ஃபார் எக்ஸாம்பிள் 3x + 7. இது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷன். ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா p of x is equal to 3x + 7ன்னு எழுதுவோம். ஓகே சில்ட்ரன், இப்போது இதுக்கு வந்து வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஓகே, வேல்யூ. இப்போ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? they will give you x is equal to 2 or any number. It can be any number. It can be a real number. என்ன ரியல் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போது இந்த இடத்துல வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே p of 2 ஈக்குவல் டு, ஓகே, எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த 2வை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த 2வை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். தட் இஸ் 3 into 2 plus 7 which is equal to 6 plus 7 which is equal to 13. Okay, so the value is what? 13. When x is equal to 2. x is equal to 2 தான் இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ வந்து 13. இதே இப்போ நான் இங்கே x is equal to 3 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக it will change. ஓகே சில்ட்ரன், ஸோ இந்த 2 இல்லை 3 நம்ம அடுத்து என்ன வேணால் கொடுக்கலாம், என்ன ரியல் நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம காமனாக என்னன்னு சொல்லுவோம்னா
கே அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். கிளியர் சில்ட்ரன்? நம்ம கொடுக்குற வேல்யூவை என்னென்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம், கேன்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் அ பாலினாமியல், ஓகே, இன் எக்ஸ், ஓகே, இதுதான் நான் சொன்னது. இஃப் பி ஆஃப் எக்ஸ் இஸ் அ பாலினாமியல் in x, k is a real number. K can be any real number. Okay, then value obtained by replacing x by k. Okay, so என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அதை வந்து நம்ம எக்ஸுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ரீப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரு ஆன்சர் கண்டுபிடிப்போம் இல்லையா, அதுதான் வேல்யூ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கேன்னு அர்த்தம். கிளியர் சில்ட்ரன்? இப்போது இதில் 13 அப்படின்றது என்னது? வேல்யூ ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, கிளியர் சில்ட்ரன்? ஸோ இட் இஸ் டினோட்டட் பை பி ஆஃப் கே. ஸோ இங்கே நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள், பி ஆஃப் 2ன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன் இல்லையா, இதை தான் இங்கே வந்து பி ஆஃப் கேன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, காமனாக கேன்னு வச்சுருக்காங்க. இப்போ அங்கே என்ன ரியல் நம்பர்னாலும் வரலாம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல கேன்னு இவங்க சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே சில்ட்ரன், இப்போது இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x, ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 4 அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஓகே, இப்போது -1ன்றது என்னது? இதுதான் கே. ஓகே, இதுதான் கே. ஓகே, நம்ம இங்கே எழுதுகிறப்போ என்ன பண்ணணும்னா பி ஆஃப் -1. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த -1 எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போது -1 த ஹோல் ஸ்கொயர் -3 இன்ட்டு -1, கிளியர் சில்ட்ரன், -4. -1 த ஹோல் ஸ்கொயர் என்ன? 1 மைனஸ் 3 into -1 -3 -4. இப்போது 1 இது +3 மாறிடும், -4 which is equal to 4 minus 4 which is equal to 0. ஓகே, ஸோ இப்போது P of -1 ஆன்சர் என்னது? 0. இப்படி நம்ம வந்து ஒரு K வேல்யூவை P of xல் சப்ஸ்டியூட் பண்ணி அதோட வேல்யூ 0ன்னு வந்ததுன்னா அதை தான் நம்ம 0 பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எப்போ வந்து ஒரு பாலினாமியலை நம்ம 0ன்னு சொல்கிறோம், ஒரு வேல்யூவை நம்ம எப்போ வந்து 0 பாலினாமியல் அப்படின்ற டேர்மை கொண்டு வருவோம்னா, நீங்கள் வந்து ஏதோ ஒரு நம்பர், ஓகே, கேன்றது வந்து ஏதோ ஒரு நம்பர், அதை சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, அப்போ ஆன்சர் த வேல்யூ உங்களுக்கு என்ன வருது? 0 அப்படின்னு வந்தது தான், அதுதான் நம்ம 0 பாலினாமியல் சொல்லுவோம். கிளியர் சில்ட்ரன்? எந்த வேல்யூ போட்டால் அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு 0 வரும். ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். கிளியர் சில்ட்ரன்? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 0 ஆஃப் அ பாலினாமியல் P of x, P of k equal to 0. இப்போ இந்த கேன்றது தான் கொடுத்துருக்குற நம்பர். இப்போ நம்ம போன எக்ஸாம்பிளில் -1 இருந்தது இல்லையா, அதுதான் k. ஓகே, ஸோ இப்போது இஃப் k is 0, P of x is equal to ax plus b. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் காமன் டேர்ம்ஸில் கொண்டு வராங்க. இப்போ நம்ம நம்பராக அங்கே இருந்தது இல்லையா, அதை வந்து இப்போ காமன் டேர்மில் கொண்டு வராங்க. நீங்கள் குழப்பிக்கக்கூடாதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, 3x + 7. ஓகே, ஸோ இந்த 3க்கு பதிலாகவும் இந்த 7க்கு பதிலாகவும் ஓகே காமனாக ஒரு லெட்டரை கொண்டு வராங்க. அதுதான் இந்த ஏயும் இந்த பியும். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கேன்றது உங்களுக்கு என்னன்னு தெரியும், எந்த வேல்யூ போட்டால், எந்த நம்பர் போட்டால் 0ன்னு ஆன்சர் கிடைக்கும், அதுதான் கே. இந்த ஏன்றது என்னது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இந்த பின்றது என்னது? கான்ஸ்டன்ட். கிளியர் சில்ட்ரன்? இப்போ P of k is equal to, இப்போ நான் என்ன சொன்னேன்,
பி ஆஃப் கேனா என்ன அர்த்தம்? எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் நான் என்ன போடணும்? கே போடணும். கரெக்டாக? அப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் கே போட்டிருக்கேன். ப்ளஸ் பி ஈக்குவல் டு 0. கிளியர் சில்ட்ரன்? ஸோ ஏகே ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போது நம்ம கே இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்ப்போம். ஏகே இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் பியை இந்த பக்கம் நான் கொண்டு வந்தேன்னா அது மைனஸ் பியாக மாறும். கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. ஓகேவா? இது வந்து காமனாக ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம டிரைவ் பண்ணுறோம். கிளியர் சில்ட்ரன்? அப்போது கேயை கண்டுபிடிக்கணுன்னா எப்படி ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸியாக கே எப்படி கண்டுபிடிக்கலாம்? மைனஸ் பி பை ஏ. ஸோ இதில் இந்த பின்றது என்னது சில்ட்ரன்? பின்றது என்ன? கான்ஸ்டன்ட். கரெக்டாக? ஸோ பின்றது கான்ஸ்டன்ட் டிவைடட் பை ஏன்றது என்னது? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். கரெக்டாக? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். ஓகே. ஸோ எந்த நம்பர் யூஸ் பண்ணால் 0 பாலினாமியல் ஆகுன்றதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? இதான் வந்து ஈஸியான வேலை நம்ம கண்டுபிடிக்கிறது. கிளியர் சில்ட்ரன்? ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிள்லனா என்ன எழுதுவீங்க நீங்கள்? இந்த எக்ஸாம்பிளில் 3x + 7க்கு இது பிரகாரம் k is equal to -7/3. ஓகே. ஸோ நான் இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக -7/3 போட்டேன்னா எனக்கு இதோட வேல்யூ 0ன்னு வரும் அப்படின்றது தான் அர்த்தம். ஓகே. இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் -7/3 போட்டேன்னா எனக்கு இதோட ஆன்சர், இதோட வேல்யூ 0ன்னு வரும். இதுதான் இதோட. இப்போ நம்ம இதை வந்து ஜாமெட்ரிக்கல் மீனிங்கில் எப்படி வந்து இந்த பி ஆஃப் கே அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த 0 பாலினாமியலை எப்படி வந்து கொண்டு வராங்க. கிளியர் சில்ட்ரன்? ஜாமெட்ரிக்கல் மீனிங்கில். ஓகே. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போது ஒரு கிராஃப் ஷீட் எடுத்துக்கிட்டோன்னா, ஓகே, ஸோ இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். கிளியர் சில்ட்ரன்? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸோட இது. ஓகே. ஸோ நீங்கள் அல்ஜிப்ரிக் எக்ஸ்ப்ரெஷனோட வேல்யூவை கண்டுபிடிச்சி கிராஃபில் போடுறப்போ என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? இப்போது இதில் பார்த்தீங்கன்னா they have given you one expression y is equal to, okay, y is equal to x square minus 3x minus 4 இப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஓகே. நீங்கள் கிராஃப் போடுறப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே எக்ஸ் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. see here -2 -1 0 1 2 இந்த மாதிரி சில வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிராஃப் பண்ணுறப்போ என்ன பண்ணுவீங்கன்னா இந்த ஒரு வேல்யூவையும் எக்ஸோட சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க. ஓகே. இப்போது இந்த -2 அப்படின்னா இங்கே p ஆஃப் -2 இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டு எக்ஸுக்கு பதிலாக -2 போடுவோம். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக -2 போட்டிங்கன்னா யூ வில் கெட் ஆன்சர் 6. ஓகே. இதை கிராஃபில் ப்ளாட் பண்ணுறப்போ இந்த -2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும், இந்த 6 வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்கும். ஓகே. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ளாட் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ நீங்கள் அவ்வளோலாம் இப்போ கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. உங்களுக்கு ஒன்று தான் தெரியணும், இந்த மாதிரி ஜாமெட்ரிக்கல் வேல, ஓகே, உங்களை வந்து கே வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதாவது 0 பாலினாமியல். ஓகே. எந்த எக்ஸ் வேல்யூ போட்டால், ஓகே, எந்த எக்ஸ் நம்பர் போட்டால் வேல்யூ வந்து 0 வரும் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போது இந்த கிராஃப் வரைஞ்சிருக்காங்கல்ல சில்ட்ரன், இதை வந்து பேரபுலான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேர்வாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கேர்வாக வருது பாருங்கள், இதை வந்து நம்ம பேரபுலான்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இந்த பேரபுலா எக்ஸ் ஆக்சிஸில் எங்கெல்லாம் எக்ஸாக்டாக இன்டர்செக்ட் ஆகுதோ, ஓகே, அந்த வேல்யூக்கெல்லாம் தான் 0ன்னு வரும். ஓகே. அந்த வேல்யூ எக்ஸாக இருந்ததுன்னா, ஓகே, உங்களுக்கு வந்து
அது வந்து 0 பாலினாமியலாக வரும். இப்போ நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே ஒரு நிமிஷம், இப்போ நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கிராஃபில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துலலாம் இந்த கர்வ் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது, இந்த பாயிண்ட்டு கரெக்டாக, இந்த ஒரு பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட்டு, இந்த 2 பாயிண்ட்டில் தான் கரெக்டாக இந்த பேரபோலா வந்து எக்ஸ் ஆக்சிஸை கட் பண்ணுது இல்லையா. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ, இந்த பாயிண்ட், இது என்ன வேல்யூ -1. இப்போ நீங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 அப்படின்னு இந்த எக்ஸ்ப்ரெஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் என்னவாக வரும், 0வாக வரும். அதே மாதிரி தான் இன்னொன்றும் இருக்குது. என்னது இங்கே 1 2 3, இது வந்து 4 கரெக்டாக. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நீங்கள் போட்டாலோ உங்களுக்கு என்ன தான் ஆன்சர் வரும், வேல்யூ வரும், 0ன்னு வரும். கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எக்ஸாக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் கர்வ் எங்கே கட் ஆகுதோ அந்த எக்ஸ் வேல்யூ தான் 0 பாலினாமியல். ஓகே சில்ட்ரன், கிளியர் ஃபார் எவ்ரி ஒன்? ஓகே, இப்போது நம்ம எக்ஸசைஸ் சம்முக்கு போகும். ஓகே, எக்ஸசைஸ் 2.1. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், நீங்கள் புக்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். த கிராஃப் ஆஃப் y ஈக்குவல் டு p ஆஃப் எக்ஸ் ஆர் கிவன். ஓகே, ஸோ கிராஃப் கொடுத்துருக்காங்க. கிளியர் சில்ட்ரன்? எப்பயுமே இது எப்படி கொடுப்பாங்கன்னா y ஈக்குவல் டுன்னு கொடுக்கறது தான் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ நம்மளோட இது பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸாம்பிள் பிரகாரம் 3x + 7. ஓகே, இப்போது y ஈக்குவல் டு இதுன்னு கொடுத்துருவாங்க. ஓகே, எக்ஸ் வேல்யூவை நம்ம ரேண்டமாக எடுத்து இங்கே போட்டு கண்டுபிடிக்கணும். இல்லைனா இந்த மாதிரி கிராஃப் கொடுத்துருவாங்க, இதுலேருந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் சம் பாலினாமியல் p ஆஃப் எக்ஸ் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் ஆஃப் p ஆஃப் எக்ஸ். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜீரோஸ் ஆஃப் p ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, அந்த கிராஃபில் ஓகே கர்வ் இருக்கும், இல்லை ஏதோ லைனோ கர்வோ, முக்கால்வாசி கர்வ் தான். ஓகே, லைன் வராது. கர்வில் எந்த எக்ஸாக்ட் பாயிண்டில் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மீட் பண்ணுதோ அந்த பாயிண்ட்டு தான் 0, நம்பர் ஆஃப் 0, தட் இஸ் 0 பாலினாமியல். ஓகே, இப்போது ஒன்று ஒன்றா பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு கிராஃபில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே கட் ஆகலை. கரெக்டாக சில்ட்ரன்? எந்த இடத்துலையுமே எந்த பாயிண்ட்லேயுமே கட் ஆகலை. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை, 0 தான். 0 தான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ். ஏன்னா ஒரு இடத்துல கூட கட் ஆகலை, அப்போனா என்ன அர்த்தம், அப்போ 0 வரவே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, இப்போ செகண்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை, இப்போது எங்கே கட் ஆகிருக்கு, இந்த ஒரு பாயிண்டில் கட் ஆகிருக்கா, மீட் பண்ணியிருக்கா. அந்த கர்வ் வந்து எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுற பாயிண்ட்டு தான். ஓகேவா? அது வந்து என்ன பாயிண்ட்டு அதெல்லாம் இப்போ இதில் கேட்கல, எத்தனை மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஹவு மெனி தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், 1. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட் ஆகிருக்கு, இந்த இடத்துல கட் ஆகிருக்கு, இந்த இடத்துல கட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ 3. கிளியர் சில்ட்ரன்? இப்போது இந்த பேரபிளா பார்த்தீங்கன்னா 2 இடத்துல கட் ஆகிருக்கு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஓகே, ஸோ 2. இப்போது இது எங்கெல்லாம் கட் ஆகிருக்கு பாருங்கள், இங்கே, இந்த இடத்துல, இந்த இடத்துல, இந்த இடத்துல. ஸோ தட் இஸ் 4. ஓகே, இப்போது இது பார்த்தீங்கன்னா இங்கே, இங்கே, இங்கே. கரெக்ட் சில்ட்ரன்? ஸோ டோட்டலி இதில் வந்து எத்தனை 3. கிளியர் சில்ட்ரன்? இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை இடத்துல கட் ஆகிருக்கு, 3. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி சில்ட்ரன். நீங்கள் வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா எந்த இடத்துல கரெக்டாக கட் ஆகுது அதை மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ with this we have completed this exercise. ஓகே, இது ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிள், பட் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸும்
இந்த வீக்லேயே ஐ வில் ட்ரை டு போஸ்ட். ஓகே, ப்ளீஸ் ஷேர் த வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ அண்ட் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.